வெளிப்படுத்தல் முதல் 5 அதிகாரங்களின் விளக்கம். வெளிப்படுத்தல் புத்தகத்தின் முதல் 3 அதிகாரங்களில் துருக்கியில் இருந்த சுமார் 40 சபைகளில் 7 சபைகளை தேர்ந்தெடுத்து அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு செயல்பட்டன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தமது மதிப்பீட்டு அறிக்கையை வழங்குவதை காண்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் இங்கே ஏறி வா என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எங்கே ஏறி வா என்பதுதான் கேள்வி. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அங்கு 2 முதல் 11 வரையிலான வசனங்களில் பிதாவாகிய தேவன் எவ்வாறு ஆராதிக்கப்படுகிறார் என்பது அவருக்கு காண்பிக்கப்பட்டது. 8ஆம் வசனம் அவர்கள் ஒருபோதும் ஓய்வில்லாமல் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருப்பதாக கூறுகிறது. அடுத்ததாக 5ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஆராதிக்கப்படுகிறார் என்பது யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. பிதாவும் குமாரனும் பரலோகத்தில் எவ்வாறு ஆராதிக்கப்படுகிறார்கள் என்பதை இன்றைய ஆராதனை தலைவர்கள் புரிந்து கொள்ள முற்படுகிறார்களா?